ஹாய் ராஜா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அம்மா, என் பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. வீடு வரைக்கும் என்ன டிராப் பண்ண முடியுமா? என்ன அப்படி கேட்டவா? கம் ஆன். தேங்க் யூ. ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? ஏன் உன் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு காஃபி கொடுக்க மாட்டியா? சரி வா. வா ராஜா. நீ போய் ஒரு காஃபி கொண்டு வா. சரி ராஜா, நீங்க உட்காரு ப்ளீஸ். நான் மேல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. பாத்தியா நந்து, நீ இல்லாம இந்த பெட்ரூம் எவ்வளவு டல்லா இருக்குன்னு. டெல்லி, பெரிய டெல்லி. நான் டெல்லி பாக்குறதுக்கு அவங்க கூட வரேன்னு சொன்னேன். உங்க கூட இருக்கிறதுக்காக தானே வரேன்னு சொன்னேன். வாங்க, 2 நாள் கழிச்சு வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன், பாக்குறியாடா? எப்பவும் போல ஃபைல் தானே. சரி, உன் புருஷன் வருவன்னு நம்ம 2 பேருமே எதிர்பார்க்கல. அதுக்காக இப்படியே ஆக்ட் பண்ணுறது அப்பா. கையெடுங்க சார். நாங்க இப்ப இல்ல, காலேஜ் டேஸ்ல இருந்தே இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம். அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிமே நான் இங்க வரல சார். ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவும் போல வந்துட்டு போறேன், அவ்வளவுதானே? கையெடுங்க சார். இதெல்லாம் பெரிய இடத்துல ரொம்ப சகஜம் சார். இத போய் என்னமோ சீரியஸா எடுத்துக்கிட்டு. எனக்கு அவ சொல்றது நம்பாதீங்க. அவ ஏதோ உளறிட்டு போறா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது ஃளைட்ல பாம்பு வச்சிருக்காங்க, மெட்ராஸுக்கு திருப்பிட்டாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாம்பு ஃளைட்ல இல்ல, வீட்ல தான் வச்சிருக்காங்க. ஐயோ, என்னங்க அவன நம்பாதீங்க. என்னங்க நான் சொல்றது கொஞ்சம். அவ காலேஜ்ல இருந்து இப்படி வெளிய போடி. பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு நின்னு சிரிச்சிட்டு இருக்கியா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வித்யா. இல்லண்ணா, இப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து சிரிச்சுக்கிட்டே விளையாட்டுத்தனமா இருந்துட்டால, இப்பதான் முதல்ல அழறா. இவ்வளவு அழ வச்ச மாப்பிள்ளைக்கு பெரிய மாலையே வாங்கி பொண்ணு போங்க. விளையாடாத வித்யா, பாவம் அந்த பொண்ணு, போய் சமாதானப்படுத்து. வீடுங்கண்ணா, அழட்டும் அவ. இனிமேல அது நல்ல அழ கத்துக்கிட்டோம். நானும் எத்தனையோ தடவை படிச்சு சொன்னேனே, ஒரு பொண்ணுன்னா சிரிச்சுக்கிட்டே விளையாட்டுத்தனமா இருக்க கூடாதுடி. அழ தெரியணும், வெக்கப்பட தெரியணும், வேதனைப்பட தெரியணும், கூச்சப்பட தெரியணும்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுன்னா, என் மாப்பிள்ள கல்யாணம் ஆன 3வது மாசமே அவளுக்கு ஒன்னொன்னா கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. இனிமே தான் என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்க பாரு. போதும், நிறுத்துமா. இத பாருமா, அம்மாவை கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரி. போமா. என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? என்னதான் நம்ம பெத்தாலும் நம்ம சொல்றபடியா அது வளருது. என் பொண்ணையும் கூட தான் மாடனா வளர்த்தணும்னு ஆசைப்பட்டேன். அது போத்துக்கிட்டு தெரியல. அது எப்படி வளருதோ அப்படி வளரட்டும். கெட்டவளா வளராம நல்லவளா வளர்ந்தா போதும். அதுவும் சுட்டி கேட்ட நேரமா இது. அந்த பொண்ணு மனசை எவ்வளவு வேதனைப்படும். என்னம்மா இது, இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோ பழகுற? இல்லன்னா என் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வளர்ந்தவ வாழ்க்கையில முதல் தடவை அழுறா. அவ
அவளோட சேர்ந்து நானும் அழுதேன்னா அவளால் அதை தாங்கவே முடியாதுன்னா அதனால தான் அவன் முன்னாடி என் வேதனை அவளுக்கு தெரியாம மறைச்சிட்டேன். ஹலோ ஸ்பீக்கிங். ஹலோ ஸ்பீக்கிங். என்ன சார் கீழே உட்காந்துட்டீங்க? அப்புறம் எப்படி எல்லாம் சௌரியம் தானே? நினைக்கு எந்த வேணும்? இந்த போட்டோல இருக்கிற மூஞ்சியை மாத்தி அதுல அம்மாவோட மூஞ்சியை வைக்கணும். இது தொழில் துரோகம். நான் செய்துட்டில்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். வேண்டாம். ஏய் எந்த போய்க்கோ போய்க்கோடா டே. சரி உன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டில்ல விலைக்கு கொடுப்பியா? அது நம்முடைய தொழில். ஏது ஸ்டில் வேணும் எடுக்கோ. இந்த ஒரு ஸ்டில்லுக்கு 5000 ரூபாய் தரேன். 5000 ரூபாயோ? நீ ஒரு ஸ்டில்லுக்கு 5000 ரூபாயோ? இந்த நான் அவ்வளவு பெரிய போட்டோகிராஃபர் ஆயோ? இந்த சாரே இனி எல்லா ஸ்டில்லுக்கும் அங்கே கிட்டுமோ? நான் சொல்றபடி எடுத்தா இதுக்கும் மேல தரேன். ஓ அப்ப நான் பணக்காரன் ஆகும். பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். சொந்த பில்டிங் எல்லாம் கட்டும். வாசல்ல ஃபாரின் காரே நிக்கும். ஓ பணம் என்ன இடத்துக்கு 10 அசிஸ்டன்ட்ங்க இருப்பாங்க. ஓ டெய்லி ஆட்டம் கொண்டாட்டம் தான். பிரபுதேவா டான்ஸ் உண்டோ? அவன் கால் ஷீட் கிடைக்காது, நீயே ஆடிக்க. வேணும்னா நானும் சேர்ந்து ஆடுறேன். ஓ யோ பணம் வேணுமா வேணாமையா? குட் மார்னிங் மாப்ள. என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல வாங்க. இன்னைக்கு ஆபீஸ் போலையா? வேலை ஒண்ணும் இல்ல? வேலை வீட்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். ஏன் நீங்க கோர்ட்டுக்கு போல? கேஸ் எதுவும் இல்லையா? என் கேஸ் விஷயமா தானே வந்திருக்கேன். அது பக்கத்துல தான் என் கிளைண்ட் வீடு இருக்கு. அவரை பார்க்க வந்தேன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாவம் அவரு. அவ மேல சாரி அவர் மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் கிளைண்ட் பாட்டுக்கு சிவனேன்னு ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு அங்க ஓடி வந்த ஒரு ஆள் அவர் கையில ஒரு பொட்டியை திணிக்க இவர் ஒண்ணும் புரியாம முழிக்க அந்த நேரம் பார்த்து அங்க வந்த இன்ஸ்பெக்டர் இவர் தான் என்னமோ தப்பு பண்ணிட்டாரு நினைச்சு அந்த பொட்டியை வாங்கி பிரிச்சு பார்த்தா ஃபுல்லா அபின். இவ்வளவு சொல்லியும் காதலியே வாங்கிக்காம இருந்தா எப்படி அப்படின்னு என் கிளைண்ட் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டா அது கையும் களவுமா பிடிச்சாச்சு இல்ல, இனிமே எல்லாம் கோர்ட்ல பாத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்ட் தானே? மிச்சத்தை நீங்க கோர்ட்ல பாத்துக்க வேண்டியதா? என் கிளைண்ட் நிரபராதின்னு கோர்ட்ல எப்படி நிரூபணம் ஆகத்தான் போகுது. ஆனா வீணா எதுக்காக ஒருத்தர் கெட்ட பேரு? என் கிளைண்ட் மேல எந்த தப்பும் இல்ல. வந்தவ யாரு கூட அவளுக்கு தெரியாது மாப்ள. எப்படி? அவருக்கு தெரியாது. அது எப்படிங்க? வீட்டுக்குள்ள வந்து மாடி ஏறி பெட்ரூமுக்குள்ள வர வரைக்கும் ஒருத்தனுக்கு உரிமை இருக்குன்னா? நீங்க தப்பா பேசுறீங்க. பெட்ரூம் இல்ல ரயில்வே ஸ்டேஷன் சொல்ல வந்தேன். சாரி, நேரடியா பேசுவோமா? எந்த சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் இப்படி உருவாட்டி பண்ணிருந்தா அது செட்டப்னு சொல்லலாம். ஆனா இது பல தடவை நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? சாட்சி இருக்கு. பாவி, உனக்கு நாங்க என்னோட துரோகம் பண்ணோம்? வாடகை குடுக்கலனாலும் பரவாயில்லன்னு உனக்கு ஒரு வீட்டையும் கொடுத்து நீ நல்லபடியா தொழில் பண்ணி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவிடா நானு. கேரளால இருந்து அனாதையா வந்த உன்னை என் புள்ள மாதிரி வளர்த்தேன் பாரு. அதுக்காக தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணல. வெளியே போடா, போடா வெளியே. தப்பு பண்ணவளே நான் தானம்மா. அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அவன் பின்னால பைக்ல உட்காந்து போனது என் தப்பு தானே. அதுக்காக இவன் மேல குச்சிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இவன் என் கூட பிறந்தவனா பாசத்தை காட்டுறதுக்கு? மாதவனுக்கு பணம் தான் முக்கியமா? மாதவா, நீ குறைச்ச வித்தியாசமானவல்ல, ரொம்ப வித்தியாசமானவன். தேங்க்யூ. அம்மே, பணத்தின வேண்டிய ஹாஸ்டல்ல கொடுத்தது என்னோட தப்பானோ? கல்லன் ஒரு கலாரசிகன் நினைச்சு ஹாஸ்டல்ல நான் கொடுத்தது. ஆனால் அவன் இங்கன்னு ஒரு தப்பு செய்யும் நான் நினைச்சிட்டு இல்ல. அம்மே, நான் அனாதையானோ, ஆனால் அயோக்கியன் அல்ல. என்னோட சமிக்கணும். Nandu, I love
பார்க்கலாம்? மிஸ்டர் நந்தகோபால பார்க்கணும். அவர் இல்ல. ஏன் புழுகுற? கார் தான் வெளியே நிக்குதல்ல. இப்ப அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. என்ன? அவங்க அப்பாவுக்கே நான் மேனேஜர். அப்ப அவரே போய் பாத்துக்கோ. ஆளு மறிச்சு போயல்லே. ஆமா. அதே மகனை பார்க்கணும். நீ குறைச்சு மாறி நிக்கடா பிராந்து. நீ வரு சாரே. இப்படியே நிக்கு, நகராத. நாங்களா இது உலகம். எடா டம்ளர். ஓ சோடா மறந்து போய். போடா பரவாயில்ல. ஊத்து. இப்ப என்ன இது இவ்வளவு வந்து தண்ணி அடிக்கிறது? நான் ஒருத்தரை அடியோட மறக்கணும், அதுக்காக தண்ணி அடிக்கணும். யாரையானும் மறக்கணும்? ஒருத்தனை நான் மனசார நல்லவனா நினைச்சிட்டு இருந்தேன். அவன் திடீர்னு மாறிட்டான். அவனை மறக்கணும்னா நான் தண்ணி அடிச்சே தீரணும். நான் எங்கன மாறி போய்? பெண்ணு அம்முக்குட்டி எல்லாம் மாறி போய். பொண்ணு எங்கடா மாறினா? ஒரு பொண்ணு சுதந்திரமா வாழ்றது தப்பா? தப்பு இல்ல. புதுமை பெண்ணை குறிச்சு பாரதியார் எத்தனையோ பறஞ்சிட்டு. பாரதிய விடு, காந்தி என்ன சொல்லியிருக்காரு? ஞான் அறிஞ்சிட்டுல ஞாரியும் யோ அறுக்காத போயா வெளியில. யாரா அறுத்தது? இது நான் பறஞ்சிட்டுல. எல்லாரும் மாறி மாறி அடிக்கின்றது. யாரா அடிச்சது? நீதான் ஒரு பொண்ண பாதிலேயே அடிச்சு வீட்டை விட்டு துரத்திக்கிட்ட. அவள் செய்தது தப்பானும் அதானும் அடிச்சு துரத்தியது. யார் செஞ்சது தப்பு? எல்லாம் அந்த ராஸ்கலான நாடகம். அது முதல்ல தெரிஞ்சுக்க. சரி, அன்னைக்கு ஆடுனது நாடகம். பின்ன பத்திரிகையில போட்டோ எப்படி வந்தது? நீ தாண்டா அந்த ராஸ்கல் கிட்ட போட்டோ கொடுத்த. நான் கொடுத்த போட்டோ அதல்ல, இதானும். ஈ போட்டோவுல அம்முக்குட்டி மூஞ்சி எவ்வட? பின்னெங்கனே பட்டி அம்முக்குட்டி போட்டோவை வெட்டி ஈ பெண்குட்டி மூஞ்சில ஒட்டி பத்திரிகையில போட்டு. நல்லா யோசிச்சு பாரு. அவனை அம்மா லவ் பண்ணி இருந்தா உன்னை எதுக்காக சுத்தி சுத்தி வந்து அந்த பொண்ணு காதலிச்சிருக்கணும்? பணத்துக்காகவா? உன்னை விட அவ பணக்காரி. சரி, ஞான ஏதோ கோபத்துல அடிச்சது ஓகே. ஆனா இன்ன வரை அவ வந்து என்ன கண்டுட்டு இல்ல. காதலிக்கும் போது மட்டும் 40 வந்தല്ലോ, அதெல்லாம் பறைய வந்தது. பொண்ணுகளே அப்படித்தான். தான் நேசிக்கிறவன் தன்னை சந்தேகப்பட்டா வாழ்க்கையில அதை மறக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்ப போ, நாங்க பர்சனலா பேசணும். ஐயோடா, என்ன சோடா உடைச்சிட்டு போற? தம்பி, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இது பதிபக்தி டைலாக் அல்ல. டேய், வாட்ச்மேன் அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. ஞான் தானே போ. இத பார்ப்பா, நீ ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்து பிரச்சனை பேசிட்டீங்கன்னா அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துருவா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். போப்பா, நான் சொல்றேன்ல, ப்ளீஸ். அட ஆமாமா, மாப்பிள்ளை கிளம்பி வந்துட்டு இருக்காரு. முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு. இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க. நான் வருவேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப ஸ்வீட்டா இருக்க. ஸ்வீட்டா இருக்கிறவள காரமாக்கிடாத. மரியாதை வெளியே போ. ஆமா, இதே தான் உன் புருஷன் சொல்லி உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டான். பைத்தியக்காரன். அவனுக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். என்ன பண்றது? இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நம்மள புரிஞ்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு. தத்துவம் பேசுறியா? இந்த தத்துவம் பேசுறவங்க எல்லாம் சும்மா சொசைட்டிக்காக. விதவைங்களுக்கு தாலி கட்டணும்னு வாங்க, வாழாவட்டி பொண்ணுங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு வாங்க. ஆனா எவனும் செய்ய மாட்டான். நான் அப்படி இல்ல. ஆல்ரெடி தாலி கட்டி வாழாவட்டியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இங்க இப்போ இமிடியட்டா தாலி கட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ ரெடியா கண்ணா? நான் வாழ வெட்டில. ஆமா, நீ பெருசா வாழ்ந்து வெட்டி கிழிக்கிற. நாங்க தான் பாக்குறோமே. இத பராஜா, காலேஜ்ல படிக்கும் போது நான் உன் கூட பழகுனதெல்லாம் இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஒரு பொண்ணு கட்டுப்பாடோட வாழணுங்கிறத நான் கொஞ்சம் மீறிட்டேன். அதுக்காக என் வாழ்க்கையை அழிச்சிடாத. ப்ளீஸ் போயிடு. இனிமே இங்க வராத ராஜா, ப்ளீஸ் போயிடு. சரி, வரேன். ஆனா நாளைக்கு வருவேன், நாளன்னைக்கு வருவேன், தினம் வருவேன். எப்பெல்லாம் உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வருவேன். யூ ராஸ்கல். இத பாரு, பிச்சைக்காரன் டெய்லி தான் வந்து பிச்சை கேட்பான். முதலாளி இல்லைன்னு சொன்னா அவன் அத்தோட போயிட்டா எப்படி? என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி
சரி இந்தாடா அப்படின்னு பிச்சை போட மாட்டியா என்ன? எனக்கு தெரியும் நீ விருந்து சாப்பாடே போடுவ. அம்மு சரி முறைக்காத, நாளைக்கும் வரேன். வந்தவன் எவ்வளவு டீசெண்டா போறேன் பாத்தியா? ஏன்னா நான் ஜென்டில்மேன், நீயும் சீக்கிரம் ஜென்டில் உமன் ஆயிடுமா? வரேன், பாய். ஏதோ சாத்திக்க. வாங்கப்பா, என் கண் இல்ல. இத்தனை வருஷமா இல்லாத பழக்கம் என்ன இப்ப திடீர்னு? அவளை மறக்கணும்டா. ராஜா, நான் கேளு. எப்படி இருந்தீங்க? இப்ப இப்படி பாக்குறதுக்கு என்னால முடியல. முடியலன்னா போடி. இந்த பாட்டில் வச்சுட்டா வேற இல்லையா? வேற இல்லையா? அவ இல்லைன்னா வேற பொண்ணு இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? இனிமே எனக்கு டெய்லி கல்யாணம். கேஷ் கொடுத்தா 1000 பேர் வருவாங்க. ஆனா அவளுக்கு நீங்க ஒருத்தர் தான். போய் போய் அவ போய் அவ என்ன லவ் பண்ணது போய் துரத்தி துரத்தி கல்யாணம் பண்ணானே அது போய் எல்லாமே போய் அதனாலதான் டைவர்ஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிட்டேன். இனிமே நான் அப்படித்தான் ஹாப்பி ஜாலி. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு பொறுக்கி செஞ்ச சூழ்ச்சியில அவன் மாட்டிக்கிட்டா. அவன் ரொம்ப நல்லவ. ஓ 3 months 3 மாசம் நான் அவளோட வாழ்ந்திருக்கேன். பிறந்ததுல இருந்து அவளோட பழகி இருக்கேன். உங்களை விட எனக்கு அவளை நல்லா தெரியும். அவதான் சப்போர்ட் பண்றியா? ஐயா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஏய், மறுபடியும் சொல்லப்பா. எனக்கு தெரியும் உங்களை பத்தி. அவதானே நீங்க வேலைக்கு சேர்த்து வச்சா. அவளை கைக்குள்ள போட்டுட்டு என்ன இந்த கம்பெனி எல்லாம் ஆட்டி படைக்கலாம் பாக்குறீங்களா? எனக்கு தெரியும். all ladies are cheaters. வியாபாரிங்க. prostitutes எல்லாம் எவ்வளவு மேலடி. பணத்தை கொடுத்தா முடிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா பொண்டாட்டிங்கிறவ அப்படி இல்ல. வாழ்க்கை பூரா எதையும் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கா. cheaters, blackmailers, வியாபாரிங்க. யாரு? உங்க பொண்டாட்டிவா சொல்றீங்க? ஏன் உன்னை கொடுத்தா சொல்றேன். எல்லா பொம்பளைங்களும் வியாபாரிங்க தான். எஸ், all ladies are cheaters. வியாபாரிங்க. அந்த பொம்பளை யாரு? சொல்லுங்க. அந்த போட்டோல இருக்கிறது யாரு? உங்க அம்மா தானே? அந்த பொம்பளை ஒரு வியாபாரியா இருந்தா நானும் வியாபாரி தான். உங்க அம்மா ஒரு வியாபாரியா இருந்தா எல்லா பொம்பளைங்களும் வியாபாரி தான் ஒத்துக்கிறேன். உங்களை மாதிரி பிள்ளைங்களை இந்த உலகத்துக்கு வித்து நீங்க திட்டத்தை வாங்கிக்க வியாபாரிங்க. பிராஸ்டியூட்ஸ்க்கு பணத்தை கொடுத்தா சுகத்தை கொடுத்துட்டு போயிடுவா. கரெக்ட் தான். ஆனா பொண்டாட்டிங்கிறவ உங்களுக்கு சுகத்தையும் கொடுத்து நீங்க துக்கப்பட்டு நீங்க வேதனைப்பட்டு நீங்க அழுதுகிட்டு உங்க ஒருத்தரையே வாழ்க்கை பூரா நினைச்சுக்கிட்டு உங்களை தலையில பூவாவும் நெத்தில குங்குமமாவும் கழுத்துல தாலியாவும் சுமக்கிற வியாபாரி தான். உங்ககிட்ட வேலை செய்யறத இது வரைக்கும் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். shame of you. இனிமே உங்களை மாதிரி கீழ்த்தரமானவர்கிட்ட வேலை செஞ்சா எனக்கு கேவலம். குட் பை.